கோவை மத்திய சிறையில் கைதிகள் அரை நிர்வாண நிலையில் சித்திரவதை செய்யப்படும் சம்பவம் தொடர்பான வீடியோ வாட்ஸ்அப்பில் வெளியாகியுள்ளது. கோவை சிறையில் குண்டு வெடிப்பு கைதிகள், கொலை, கொள்ளை மற்றும் தடுப்பு காவல் கைதிகள் 2000 பேர் உள்ளனர். தகராறு செய்யும் கைதிகளை தனிச்சிறையில் அடைப்பது வழக்கம். இந்நிலையில் கைதிகள் 3 பேர் அரை நிர்வாண நிலையில் தனிச்சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படும் சம்பவம் தொடர்பான வீடியோ வாட்ஸ்அப்பில் வெளியாகியுள்ளது. கைதிகளுக்கு தரையில் சோறு போட்டு சாப்பிட வைப்பது, அறைக்குள் தண்ணீர் ஊற்றி படுக்கச் செய்யும் காட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதுபோன்ற சம்பவத்தால் கைதிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதாகவும் பலர் தற்கொலைக்கு முயல்வதாகவும் வக்கீல் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஒரு மனிதனை திருத்துகிற இடம் போய் இப்ப மனநோயாளிகளாக மாறின நிலைதான் இருக்கு. இப்படி வதை கூடத்தில் அவர்கள் வைப்பதனால் மனநோயாளிகளாக மாறுகிறார்கள். இங்க இந்த ஆண்டில் அதிகமான தற்கொலைகள் அங்கு இறப்புகள் இங்கே கோவை மத்திய சிறையில் நடைபெறுகிறது. ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் கூட அங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இங்கே இருக்கிறார்கள். கொடிய செயல் செய்து வந்தவர்கள் கூட தான் செய்த செயலுக்கு அப்பாற்பட்டு இங்கு நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் என்பது மிக கொடுமையாக சூழல் தான் இங்கு இருக்கிறது. சிறையில் எடுக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தும் கைதி ஒருவரால் எடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ள நிலையில் இச்சம்பவம் சிறைக்குள் மொபைல் போன் பழக்கம் அதிகரித்து விட்டதை காட்டுகிறது. வீடியோ விவகாரம் சம்பவம் தொடர்பாக கோவை சரக சிறைத்துறை அதிகாரி முகமது ஹனீஃபா வெள்ளியன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.